அதே மாதிரி இன்றைக்கி வந்து காவிரி பிரச்சனை என்பது மீண்டும் வலுவாக கிளம்பியிருக்கு. கர்நாடக அரசாங்கம் தண்ணியை திறந்து விடாததுனால ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பது தாமதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு குறுவை சாகுபடியே நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி என்பது இருக்குது. தமிழக அமைச்சர், தமிழக வேளாண் துறை அமைச்சர் கூட அடுத்த காவிரி மேலாண்மை கூட்டத்தில் நாங்கள் கர்நாடக அரசாங்கத்தை வற்புறுத்தி தண்ணியை திறந்து விட வேண்டும் என்று வற்புறுத்த இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. காவிரி மேலாண்மை ஆணையமும் நம்முடைய கர்நாடக அரசாங்கத்தை வற்புறுத்தி நமக்கு கொடுக்க வேண்டிய விதிப்படி கொடுக்க வேண்டிய தண்ணியை உடனே திறந்து விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதன் மூலம் குறுவை சாகுபடி சற்று தாமதமானாலும் அதை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி திண்டுக்கல் உள்பட பல மாவட்டங்களில் மக்காச்சோளத்தை சாகுபடி செய்திருக்கிற அந்த விவசாயிகள் கடுமையான நோய் தாக்குதலுக்கு ஆளாயிரும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நோய் தாக்குதல் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோள சாகுபடி பாதிப்புக்கு உள்ளாச்சு. அப்போ அரசாங்கம் கணக்கெடுத்து அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் மற்ற நஷ்டஈடு கொடுத்தாங்க. இந்த மாதிரி மக்காச்சோளத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படியான நோய் ஏன் வருது என்பதை வேளாண் துறை ஆய்வுக்கு எடுத்துக்கணும். இது வெளிநாட்டிலேருந்து வரவைக்கக்கூடிய அந்த மக்காச்சோள விதையிலிருந்து இந்த நோய் பரவுவதாக சொல்கிறாங்க. அப்போ விதையை வாங்கி போடுகிற விவசாயிகள் ஆனால் ஒரு மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்காச்சோள சாகுபடி அழிஞ்சு போகுது. எனவே அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதும், நோய் வந்திருக்கிற பயிர்களுக்கு உரிய மருந்து அடித்து அந்த பயிர்களை காப்பாற்றுவதும், ஒருவேளை காப்பாற்ற முடியலன்னா அதுக்கு உரிய நட்டையிடையும் அந்த விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கடைசியாக வந்து நம்முடைய பழனி வந்து ஒரு பெரிய வழிபாட்டு மையமாக இருக்குது. அந்த மையத்தில் நீதிமன்ற நடவடிக்கை என்கிற பேரில் அந்த அடிவாரத்தில் இருக்கிற நடைபாதை வியாபாரிகள் வைத்திருக்கிற ஒரு 500க்கும் மேற்பட்ட கடைகளை அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. காலங்காலமாக அந்த கோயிலில் இந்த வியாபாரம் செஞ்சு பிழைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ திடீர்னு அவங்கெல்லாம் தூக்கி வெளியே அனுப்பிச்சதுனால அவங்களுடைய குடும்பமே வேறு வேலை ஒன்றும் கிடையாது, வேறு தொழில் பண்ண முடியாது, வேறு வருமானத்துக்கு போக முடியாது, வேறு வேலைக்கும் போக முடியாது. எனவே தமிழக அரசு, இந்து நிலை அறத்துறை அவங்களுக்கு ஒரு மாற்று இடமாவது கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். இது நீதிமன்ற நடவடிக்கையாக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டா அது அந்த 500 குடும்பமும் வேறு வழி இல்லாமல் தத்தளிக்கிற நிலைமை என்பது ஏற்படும். எனவே அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை அந்த நகராட்சி நிர்வாகமோ அல்லது இந்து அறநிலையத்துறையோ அவங்களோட பேசி ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இப்போ வந்து சட்டம் நிச்சயமாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற போது மோடி அரசாங்கம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆட்சி அமைச்ச அடுத்த நாளே ஷிண்டே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, நாங்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்கிறோங்கிறாரு. இப்போ மராட்டியத்தில் ஏற்கனவே போனவங்கெல்லாம் இந்த அணிக்கு நாங்கள் திரும்பி வரோங்கிறாங்க. அந்த ஆட்சியே நீடிக்காதுன்னு தெரியாது. என்ன இப்போ வந்து அவங்க இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் அவங்க வந்து நடத்துகிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. மோடி குஜராத்லேயும் சரி, டெல்லியிலையும் சரி, பாஜகவையே ஒருங்கிணைச்சு ஆட்சி நடத்துகிற அனுபவம் இல்லாதவர்கள், ஒரு கூட்டு தலைமையாக செயல்படுகிற பண்பாடே இல்லாதவர், எதேச்சதிகார ஆட்சி நடத்திய பழக்கப்பட்டவர் எத்தனை நாளைக்கு கூட்டணி சமையல் நடத்த போகிறாருன்னு தெரியல. கூட்டணி குடும்பம் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது வந்து முழுக்க ஒரு மோசடியானது. அதாவது 2 இருக்குது அதில். ஒன்று, இடைத்தேர்தலை சந்திக்கிற திராணியோ தைரியமோ அதிமுகவுக்கு இல்லை என்பது ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னா இதே எடப்பாடி தான் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வேட்பாளரை 2 நாளைக்குள்ளே அறிவிப்போம் அப்படின்னு கோயம்புத்தூரில் சொன்னார். அப்போ 2 நாளில் வேட்பாளரை போட முடியாத நிலைமை ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அநேகமாக அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை போல தெரியும். ஸோ ஆகவே அவங்க விரும்பலை, ஆகவே இவர் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கிட்டார்.
அது எதை பொறுத்து இருக்குன்னா, எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா, எடப்பாடி அதிமுக தேர்தலில் பங்கேற்கலை. போன தேர்தலில் திமுக வேட்பாளருக்கும் இவங்களுக்கும் 9,000 ஓட்டு தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு அதிமுக ஓட்டை தக்க வைக்க போகிறாங்களா இல்லையாங்கிறத, அதாவது ஓட்டு போடாமல் புறக்கணிக்க போகிறாங்களா, அதை புறக்கணித்தா இவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை ஓட்டு புறக்கணிக்கிறதுங்கிறத மாற்றி இவங்க வேறு அணிக்கு போட்டாங்கன்னா எடப்பாடி அதோட அவர் கட்சியே இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைங்கிற முடிவு. எது நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நன்றிங்க, ரொம்ப நன்றி.